ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் அழுதா வயிற்றில் வளரும் குழந்தை வந்து பாதிக்குமா பாதிக்காதா? இப்போ நீங்கள் அழுகும் பொழுது என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து உருவாகுங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் நார்மலாக அழுகும் பொழுதோ அல்லது நீங்கள் சிரிக்கும் பொழுதோ குழந்தைக்கு, அதாவது 6, 7, 8 இந்த 3 மாதங்களில் குழந்தை வந்து கொட்டாய் விடும், அழுகும், சிரிக்கும். இந்த மாதிரியான உணர்ச்சிகள் அது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்க முடியும். கர்ப்பிணிகளுக்கு அதிகமான உடல் மாற்றங்கள் நம்ம பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கர்ப்பிணிகளுக்கு ஈஸ்ட்ரோஜன், புரோஸ்ட்ரோசன், ஹச்சிசிஜின்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஹார்மோனும் அதிகமான இம்பேலன்ஸாக இருக்கும். இதனால் கூட கர்ப்பிணிகள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சின்னதாக ஒரு டக்குன்னு சொன்னால் கூட அப்படியே நிறைய பேர் அழுதுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகளுக்கு அதிகமான மன மாற்றங்கள் வந்து உருவாகும். ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 டைம் வரைக்குமே மன மாற்றங்கள் வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தனிமையாக இருக்கக்கூடாது. கர்ப்ப காலத்தில் தனிமையாக இருக்கும் பொழுது கூட ஒரு ரீசனே இருக்காது. பழையதெல்லாம் நினச்சு அவங்க ஹஸ்பண்ட்ட சண்டை போட்டதா இருக்கட்டும், அல்லது அவங்க வீட்ல ஏதாவது பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல மாமியார், மருமகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல வீட்ல நடக்கிற ஏதாவது அவங்க அம்மா, அப்பா அந்த மாதிரி பிரச்சனைகளா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பழைய பிரச்சனைய நம்ம நெனச்சு அத உட்காந்து அழுகுற சூழ்நிலை வந்து உருவாகும். இது வந்து அவங்களா பண்ண மாட்டாங்க. அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அவங்க வந்து பண்ணுவாங்க. நீங்க கர்ப்பிணிகள் வந்து அழுதா நம்ம என்ன பண்ணுவோம்? 3 ஆர் 4 ஹவர்ஸ் தண்ணி குடிக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம், எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். அப்படி பண்ணாம இருக்கும் பொழுது குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து கம்மியாகும். குழந்தைக்கு தேவையான அந்த நீர் சத்தோட அளவு ரொம்ப கம்மியாகும். ஒரு சிலர் வந்து ரொம்ப அழுகும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த பிளட் சர்க்குலேஷனோட லெவல் வந்து ரொம்ப அ மாறுபடும். ஒரு சிலர் வந்து ரொம்ப கத்தி அழுவாங்க, ரொம்ப கத்தி சண்டை போடுவாங்க. அப்படி சண்டை போடும் பொழுது வயிற்றில் வளரும் குழந்தையே வந்து பாதிக்கும்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, நீங்க அழுதீங்கன்னா குழந்தையும் அழுகும், நீங்க கோவப்பட்டீங்கன்னா குழந்தையும் வந்து கோவப்படும், நீங்க சிரிச்சீங்கன்னா குழந்தையும் வந்து சிரிக்கும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நியூட்ரிஷனும், அதாவது குழந்தை வளர்ச்சி அடையும் பொழுது ஒவ்வொரு நியூட்ரிஷனுமே உங்களுடைய உடல்ல இருந்து தான் போகும். நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் குழந்தைக்கு நியூட்ரிஷனா வந்து போகும். ஸோ நீங்க அழுகும் பொழுது குழந்தையும் அழுக தான் செய்யும்னு சொல்லுவாங்க. அ அதனால மேக்ஸிமம் கர்ப்ப காலத்தில எந்த அளவு ஹேப்பியா இருக்க முடியுமோ அந்த அளவு ஹேப்பியா இருங்க. தனிமையா இருக்காதீங்க. இல்ல ஏதாவது ரொம்ப போர் அடிக்குதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட யார்ட்டயாவது கால் பண்ணி பேசலாம். ரொம்ப நேரம் பேசாம கம்மியான நேரம் பேசலாம். ஒரு சிலர் வந்து ப்ரெக்னன்ட்டா இருக்கோம்னு சொல்லிட்டு வேலையே பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கவே இருக்காதீங்க. உங்களோட டைம வந்து ஃபுல் என்கேஜ்டா வச்சுக்கோங்க. காலையில எந்திரிச்சு ஒரு சூப் குடிக்க, ஒரு வாக்கிங் போக, அ அல்லது சமையல் பண்றது, எல்லா வேலையுமே நீங்க செய்யலாம். அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுக்கு பாதிப்புகள் இல்லாமல் எந்த வேலைனாலும் நீங்க கண்டிப்பா செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கும் வந்து அ அ அந் ஏன்னா கர்ப்ப காலத்தில நைட்டு சுத்தமா தூக்கமே வராது. இந்த மாதிரி வேலை செய்யும் பொழுது நல்லா தூக்கமும் வரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த போர் அடிக்காது. ம வேற ஏதாவது நம்ம வந்து வேற எதையுமே நம்ம யோசிக்க மாட்டோம். வேலையிலேயே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா கர்ப்பிணிகளுக்கு வந்து மேக்ஸிமம் 7, 8, 9 இந்த 3 மாதத்துக்கு மேல நைட்டு சுத்தமா தூக்கமே வராது. அந்த நேரத்துல தான் நம்ம பழசெல்லாம் நெனச்சு, சரி இப்படி இருந்துட்டாங்களே, நம்மளுக்கு இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணி நெறைய பேரு நைட்டெல்லாம் உட்காந்து அழுகுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் அழுகும் பொழுது கண்டிப்பா குழந்தை வந்து பாதிக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க அழுகும் பொழுதோ, அல்லது ரொம்ப கோவப்படும் பொழுதோ, குழந்தைக்கு போக வேண்டிய, அதாவது நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கம்மியாகும். குழந்தையும் வந்து பாதிக்கப்படும்னு தான் ஒரு ஆராய்ச்சியில வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மேக்ஸிமம் கர்ப்பிணிகளுக்கு அதனால தான் 7 மாதத்துக்கு அடுத்து வளைகாப்பு வந்து பண்றாங்க. ரொம்ப ஹேப்பியா இருக்கணும். இவங்க மட்டும் இல்லாம வயிற்றில் வளரும் குழந்தையும் ரொம்ப ஹேப்பியா இருக்கும். வளைகாப்பு நம்ம பண்ணும்பொழுது நெறைய சொந்தங்கள் வருவாங்க. நம்ம அந்த நேரத்தில ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருப்போம். ஸோ குழந்தையும் ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அதனால தான் 7 மாதத்துக்கு அடுத்து நம்ம என்னதான் மாமியார் வீட்ல இருந்தாலும் அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ் வீட்ல இருங்கன்னு சொல்லிட்டு, வளைகாப்புங்கிற ஒரு சீமந்தங்கிற ஒரு ஃபங்ஷனே பண்றது. ஏன்னா கர்ப்பிணிகள் வந்து சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். இப்ப நீங்க
வே வேற ஏதாவது இடங்கள்ல இருந்தாலோ, ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு தேவையான இத வந்து கரெக்ட்டான நேரத்தில சாப்பிடுங்க. கரெக்ட்டான நேரத்தில தூங்குங்க. கரெக்ட்டான நேரத்தில ஜூஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. மேக்ஸிமம் கர்ப்பிணிகள் வந்து கர்ப்ப காலத்தில பழைய ஒரு சிலர் வந்து நார்மல் டெலிவரி ஆகுமோ, சி செக்ஷன் ஆகுமோன்னு அத நெனச்சு பயப்படுவாங்க. எத நெனச்சும் பயப்படாதீங்க. ரொம்ப தைரியமா இருங்க. நம்மளுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ரொம்ப ஹெல்த்தியாவும், ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கும்ன்னு சொல்லிட்டு, அத மட்டும் எப்பயுமே அத நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. ரொம்ப ஹெல்த்தியாவும், ஆரோக்கியமாவும் என்னோட குழந்தை இருக்குங்கிறத, அத மட்டும் நம்ம எப்பயுமே குழந்தைகிட்ட டீச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. கர்ப்பிணிகள் மேக்ஸிமம் கர்ப்ப காலத்தில அழுகாம ரொம்ப ஹேப்பியா இருக்கிறது. தனிமைய தவிர்த்துட்டாலே இந்த மேக்ஸிமம் இந்த இந்த மாதிரியான யோசனைகள், இந்த மாதிரியான பழைய நினைவுகள் வந்து வராது. ஏன்னா நம்ம நெறைய பேர் நம்மள சுத்தி இருப்பாங்க. இத சொல்லுவாங்க, அத சொல்லுவாங்க. நம்ம ஒண்ணு சொல்லுவோம். அப்படி பேசி சிரிச்சுக்கிட்டே போயிடலாம். தனிமையா இருக்கிறத மட்டும் தவிர்த்துக் கொள்றது ரொம்பவே நல்லது. இல்ல தனிமையா இருக்கீங்கன்னா, ஸ்டோரி புக் நெறைய படிக்கலாம். நெறைய ரீட் பண்ணலாம். நீங்க நல்லா சத்தமா ரீட் பண்ணும் பொழுது, குழந்தைக்கு வந்து அவ்ளோ கேட்கும் திறன் வந்து ரொம்ப அதிகமாகும்னு சொல்லுவாங்க. நெறையா அ பாட்டு வந்து நீங்க கேட்கலாம். கர்ப்பிணிகள் வந்து அ இதுக்கு முன்னாடி ஒரு இது சொல்லுவாங்க. இப்ப கர்ப்ப காலத்துல ஒரு சாங் வந்து ரொம்ப கேட்டீங்கன்னா, குழந்தை பிறந்த பிறகு கூட அந்த சாங் வந்து குழந்தைக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கும். அ அப்ப அந்த நேரத்துல குழந்தை வந்து நல்லா திரும்பி பார்க்கும். இதெல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் வந்து கேட்கலாம். உங்களுக்கு எதுல ஆர்வமா இருக்குதோ, அத நீங்க பண்றது ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு வந்து நல்லா ட்ராயிங் பண்றது பிடிக்கும். ஒரு சிலருக்கு நல்லா ஸ்டோரி எழுதுறது பிடிக்கும். ஒரு சிலருக்கு நல்லா ரீட் பண்றது பிடிக்கும். ஒரு சிலருக்கு டிவி பார்க்குறதே பிடிக்கும். டிவி பார்க்குறது ரொம்ப நேரம் பார்க்காம, கம்மியான நேரம் பார்க்குறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி தான் ஃபோன் பேசுறதும், ரொம்ப நேரம் ஃபோன் பேசாம, கம்மியான நேரம் பேசுறது ரொம்பவே நல்லது. மேக்ஸிமம் நல்ல ஹெல்தியான உணவு, கரெக்ட்டான நேர தூக்கம், கரெக்ட்டான நேரம் உணவு எடுத்துக்கொள்றது, அ ரொம்ப கம்மியான அளவு ஃபோன் பேசுறது, நெறைய பேர்கிட்ட வந்து நல்லா வீட்ல இருக்கிறவங்கட்டயே நல்லா சிரிச்சு பேசிட்டாலே, உங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து உருவாகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.